ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த மார்னிங் மோட்டிவேஷன் வீடியோ டே 1ல நம்ம ஒரு முக்கியமான ஒரு பழக்கத்தை வந்து கற்றுக்க போகிறோம். சரிங்களாப்பா? ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறேன். இந்த வீடியோ ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் வந்து இதை நம்மளுடைய மார்னிங்கை உங்களுடைய டேவை நம்ம எப்படி மோட்டிவேஷனாக ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னைக்கு நம்ம வந்து என்ன விஷயத்த புதுசாக கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சரிங்களாப்பா? சரி. ஸோ இப்போ நம்ம வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சில கேள்விகள் வந்து கேட்குறேன். சரிங்களா? ஸோ நீங்க டிஸ்ப்ளே பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும். ஹூ இஸ் சக்சஸ்ஃபுல்? யார் வெற்றியாளர்கள்? சரிங்களா? யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆப்ஷன் குடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிறோம். ஒரு காலேஜ் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து நெறைய பேர் வந்து படிப்பாங்க. ஸோ அதுல வந்து ஒரு 2 ஸ்டூடண்ட்ஸ். ஒரு ஸ்டூடண்ட் வந்து 100க்கு 45 மார்க் எடுத்து பார்டர்ல பாஸ் ஆயிடுறாரு. சரிங்களா? 40 டூ 45 மார்க் எடுத்து பார்டர்ல பாஸ் ஆயிடுறாரு. அதுவே இன்னொரு ஸ்டூடண்ட் 100க்கு 95 மார்க் எடுக்கிறாரு. சரிங்களா? இப்ப 2 பேருமே பாஸ் தான். ஓகேவா? ஸோ யாருமே வந்து இங்க ஃபெயில் கிடையாது. 2 பேருமே வந்து பாஸ் ஆயிட்டாங்க. ஆனா இதுல நம்ம யார வெற்றியாளர்னு சொல்லுவோம்? 95 மார்க் எடுத்த அந்த நபர் தான் நம்ம வெற்றியாளர்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அடுத்து இப்ப இதுவே ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு பாஸ் பண்றாங்க. சரிங்களா? எக்ஸாம் வந்து எழுதுறாங்க. 2 ஸ்டூடண்ட்ஸ் வந்து எழுதுறாங்க. 2 ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து எழுதுறாங்க. ஸோ அதுல வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து குரூப் 4 பாஸ் ஆகி விஏஓ. சரிங்களா? குரூப் 4ல ஹையஸ்ட் போஸ்ட் என்ன? விஏஓ. விஏஓ வாங்கி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடுறாரு. சரிங்களா? போஸ்டிங் வந்து வாங்கிடுறாரு. விஏஓ போஸ்டிங் வாங்கிடுறாரு. இதுவே இன்னொரு ஆஸ்பிரண்ட் வந்து குரூப் 1 எக்ஸாம் எழுதி அதுல இருக்கக்கூடிய லாஸ்ட் போஸ்டிங் சப் ரிஜிஸ்டரோ ஏதோ ஒரு லாஸ்ட் போஸ்டிங் வந்து அதுல இருந்து எடுக்கிறாரு. சரிங்களா? இவரு குரூப் 4ல டாப்ல இருக்கக்கூடிய போஸ்டிங், இன்னொரு நபர் குரூப் 1ல லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங். சரிங்களா? ஸோ இப்போ இதுல வந்து யாரை நம்ம வெற்றியாளர்னு சொல்லுவோம்? குரூப் 4 கிளியர் பண்ணவரையா? இல்ல. குரூப் 1 கிளியர் பண்ணவங்கள தான் நம்ம மிகப்பெரிய வெற்றியாளர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அடுத்து இதுவே வந்து ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். ஸோ அந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஊருக்குள்ள ஒரு கடை இருக்கும். சரிங்களா? ஒரு மளிகை கடையோ, ஒரு துணி கடையோ, ஒரு நகை கடையோ, ஏதோ ஒரு கடை நம்ம முன்னாடியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். ஒரு எண்ணெய் விற்கிற கடைகளா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மளிகை பொருட்கள், காய்கறிகள் விற்கிற கடைகளா இருக்கும். ஸோ அந்த ஏரியாலே அவங்க தான் வந்து டாப்பான வந்து கடையா இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து பயங்கரமா சேல்ஸ் ஆகும். அந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அங்கே தான் வாங்குவாங்க. ஒரு நாளைக்கே வந்து லட்சக்கணக்கில டர்ன் ஓவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான கடைகள் இருக்கும். இதுவே இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஃபிரான்சைஸ் மாதிரி. இந்த மொபைல் ஷாப் மாதிரி, இல்ல ட்ரெஸ் கடை மாரி, இல்ல ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப திண்டுக்கல் தலப்பாக்கட்டி, அஞ்சப்பர் இந்த மாதிரியான ஹோட்டல்ஸ்லாம் எல்லா ஊர்கள்லயுமே வந்து ஃபிரான்சைஸ் அப்படிங்கிறது இருக்கும். வெளிநாடுகள்ல கூட இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது, இப்போ ஒரு நாளைக்கு இவர் வந்து ஒரு ஏரியால இருந்து அதிகமான இன்கம் வந்து ப்ராஃபிட் எடுக்குறாரு. இதுவே இவங்க வந்து ஃபிரான்சைஸா இருந்தாலும், அங்கே வந்து கம்மியா தான் வருது. இப்ப இவங்க வந்து இந்த மளிகை கடைக்காரர் வந்து நம்ம ஏரியால இருக்கிறவரு ஒரு நாளைக்கு ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறாரு. ஆனா அதுவே அந்த நம்ம ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தலப்பாக்கட்டி பிரியாணியோ, இல்ல ஒரு அஞ்சப்பரோ வந்து ரூ. 50,000 ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, இதுல யார் வெற்றியாளர்ன்னு நம்ம சொல்லுவோம்? ரூ. 1,00,000 சம்பாதிக்கக்கூடியவர வெற்றியாளர்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா, ரூ. 50,000 அந்த ஹோட்டல்காரரோ, இல்ல மத்தவங்களோ சம்பாதிச்சாலும், பிரான்சைஸ்ல அவங்களுக்கு 50 கடைகள் வந்து இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி 50 பிரான்ச்சஸ் இருக்கு, 100 பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, அப்ப யார் வெற்றியாளர்? அத்தன கடைகள் தமிழகம் முழுக்க, உலகம் முழுக்க வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் தான் வந்து வெற்றியாளர் அப்படின்னு வந்து பார்க்கப்படுவாரு. சரிங்களா? ஸோ அப்ப இங்க வெற்றியாளர்களுக்கும், மிகச்சிறந்த வெற்றியாளர்கள், மிகப்பெரிய வெற்றியாளர்கள், ஆகச்சிறந்த வெற்றியாளர்கள் இவங்களுக்கும் வந்து நெறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கு. சரிங்களா? வெற்றியாளர் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது வேற. வெரி சக்சஸ்ஃபுல் மிக அதாவது சிறந்த வெற்றியாளர், ஆகச்சிறந்த வெற்றியாளர் அப்படிங்கிறது வேற. சரிங்களா? ஸோ அது 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சார், the difference between successful people and very successful people is that very successful people say no to almost everything. சரிங்களா? அதாவது இந்த விஷயத்துல நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. நோ சொல்ல பழகணும். நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லான பீப்பிள், ஒரு ஆர்டினரியான ஒரு சக்சஸ்ஃபுல்லான பீப்பிள்ல இருந்து, ஒரு ஆர்டினரியான ஒரு சாதாரண வெற்றியாளர்ல இருந்து நீங்க சிறந்த வெற்றியாளர் ஆகணும். 10ஓட 11 இல்லாம நீங்க தான் ஒண்ணே ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆகணும். சரிங்களா? ஸோ அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இப்ப நம்ம வந்து ஒரு 40 மார்க் எக்ஸாம்ல எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பாஸ் தான். ஆனா அந்த லிஸ்ட்ல நம்மளோட பேர் வந்து எங்கேயோ இருக்கும். சரிங்களா? இதுவே நம்ம வந்து ஒரு 95 மார்க்குக்கு மேல எடுக்கிறோம், 98 மார்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறம்போது நம்மளோட பேர் வந்து டாப்ல இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்க வித்தியாசம். சக்சஸ்ஃபுல் பீப்பிள் அப்படிங்கிறவங்க
நார்மலான கூட்டத்தோட கூட்டமா 10ஓட 11 வெற்றி அடைஞ்சு உள்ள போறவங்களா இருப்பாங்க. ஆனா வெரி சக்சஸ்ஃபுல் பீப்பிள் அப்படிங்கிறவங்க எல்லாருமே அவங்கள பத்தி பேச வைப்பாங்க. எல்லாருமே வந்து அவங்கள திரும்பி பார்க்க வைப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சக்சஸ்ஃபுல் பீப்பிளுக்கும், வெரி சக்சஸ்ஃபுல் பீப்பிளுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? அந்த அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெரி சக்சஸ்ஃபுல் பீப்பிள் அதாவது நான் வந்து எப்படி சொல்றது? ஆகச்சிறந்த ஒரு வெற்றியாளன் ஆகணும். நான் வந்து ஒரு சிறந்த வெற்றியாளனா இருக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து நெறைய விஷயங்களுக்கு, முக்காவாசி நெறைய விஷயங்களுக்கு 99% விஷயங்களுக்கு அவங்க நோ சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அதாவது இப்ப நீங்க வந்து நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு வந்து ஒரு ஃப்ரெண்ட் வருவாங்க. "வாடா விளையாட போலாம் மச்சான். வாடா வந்து அங்கே போலாம், இங்கே போலாம். அந்த விசேஷம் இருக்கு, இங்க இருக்கு, அங்க இருக்குன்னு" கூப்பிடுவாங்க. நீங்க அத கேட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி நீங்களும் வந்து போயிருவீங்க. சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம வரலைன்னு சொன்னானா, நம்ம ஃப்ரெண்ட் வந்து வருத்தப்படுவானே! நம்ம வரலைன்னு சொன்னோம்னா, நம்ம ஃப்ரெண்ட் வந்து வருத்தப்படுவாங்களே! அப்படின்னு சொல்லி, மத்தவங்க என்ன நெனப்பாங்களோ, அவங்க என்ன நெனப்பாங்களோ, அவங்க நம்மள்ட்ட கோச்சிப்பாங்களோ, அவங்க நம்மள்ட்ட பேசாம போயிருவாங்களோ, அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, உங்களுடைய டயத்த வேஸ்ட் பண்ணி, நீங்க வந்து போறீங்க. சரிங்களா? இதுதான் உண்ம. இதுவே யாரெல்லாம் அந்த இடத்துல அவங்க என்ன நெனச்சா என்ன? ஒரு நாள் நம்மளுடைய நெலைம மாறும்போது, ஒரு நாள் நம்மளுக்கு வெற்றி வரும்போது, கண்டிப்பா அவங்க நம்மளுடைய உண்மையான நண்பர்களா இருக்காங்க. உண்மையான உறவினர்களா இருக்காங்க. நம்மளுக்கான உண்மையான ஒரு நபரா வந்து இருக்காங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பா அத பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நெனச்சு, அந்த இடத்துல நீங்க நோ சொல்லி பழகுனீங்க அப்படின்னா, உங்களுடைய வெற்றிய யாராலயுமே தடுக்க முடியாது. சரிங்களா? நோ சொல்ல பழகிக்கோங்க. நீங்க உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஃபோன் நோண்டணும்னு தோணும். திடீர்னு டிவி பார்க்கணும்னு தோணும். ஓகேவா? ஸோ அப்ப வந்து நீங்க அந்த இடத்துல நோ சொல்லி பழகணும். சரிங்களா? ஸோ அததான் வந்து நம்ம இங்க வந்து சொல்றோம். எந்த இடத்துல நோ சொல்லணுமோ, அந்த இடத்துல நோ சொல்லி பழகுங்க. தேவையில்லாத வேலைகள், தேவையில்லாத விஷயங்கள், யாரோ ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணமா இருக்கும். யாரோ வந்து உறவினர்கள்ல ஒரு தூரத்து சொந்தக்காரங்களுக்கு ஒரு விசேஷமா இருக்கும். சரிங்களா? நீங்க போறீங்களோ, போகலையோ அந்த விசேஷம் நடக்க தான் போகுது. சரிங்களா? நீங்க போனதுனால கல்யாணத்துல எதுவும் மாற்றம் வரப்போதா? இல்ல நீங்க போகாததுனால கல்யாணத்த எதுவும் தள்ளி வைக்க போறாங்களா? 2மே வந்து கிடையாது. சரிங்களா? இத வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க போனாலும், போகலைனாலும் அந்த காரியங்கள் அங்கங்க என்னென்ன நடக்கணுமோ, அது நடக்க தான் போகுது அப்படிங்கிற இடத்துல, நீங்க தைரியமா நோ சொல்லி பழகுங்க. சரிங்களா? அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கணும். அது வந்து உங்கள மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கு. நீங்க போனா தான், நீங்க இருந்தா தான் அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறம்போது, அதுக்கு நீங்க வந்து ரிஸ்க் எடுக்கலாம். சரிங்களா? ஆனா எதுக்கு நீங்க அப்படி ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க படிக்கிறதுக்கு. சரிங்களா? இங்க உட்கார்ந்து நீங்க எக்ஸாம்க்கு படிக்கணும், எக்ஸாம்க்கு பிரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னா, அத நீங்க மட்டும் தான் பண்ண முடியும். சரிங்களா? அத வேற யாருமே பண்ண முடியாது. ஓகேவா? வேற யாருனாலும் அத பண்ணலாம். நம்ம இங்க இல்லைனாலும் வேற ஒரு நபர்னால அந்த வேலைகள பண்ண முடியும் அப்படிங்கிறம்போது, தைரியமா நோ சொல்லிட்டு, உங்களுடைய பாதை என்ன? உங்களுடைய இலக்கு என்ன? உங்களுடைய வெற்றிக்கான உங்களுக்கான டைரக்ஷன் என்ன? உங்களுக்கான வேலைகள் என்ன இருக்கோ, அத மட்டும் வந்து பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோல நம்ம ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம். எல்லாத்துக்குமே வந்து எது நம்மளுக்கு தேவையா? இல்லையான்னு பார்த்து நோ சொல்லி பழகுங்க. மத்தவங்க வந்து ஒண்ணு நெனப்பாங்க. மத்தவங்க வந்து நம்மள வந்து நெனப்பாங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட் வந்து கூப்பிடுறாங்க. நம்ம வந்து நோ சொல்லிட்டோம் அப்டின்னா, அவங்க என்ன நெனப்பாங்களோ, அவங்க வந்து இனிமே நம்மள்ட்ட பேசாம போயிருவாங்க. இனிமே நம்மள வந்து அவங்க எங்கேயுமே கூப்பிடாம போயிருவாங்க. ஸோ இந்த மாரி வந்து நம்ம நெனைக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. உண்மையான நண்பர்கள் அப்படிங்கிறவங்க எப்பயுமே தன்னோட நண்பன் நல்லா இருந்தா போதும். யாரா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, தன்னை சார்ந்து உள்ளவங்க, தன்னுடைய நண்பர்கள் நல்ல நிலைமையில இருந்தா போதும். அவங்க நல்லபடியா சக்சஸ் ஆனா போதும். அவங்க வெற்றி அடைஞ்சா போதும் அப்படின்னு தான் நெனைப்பாங்களே தவிர, சின்ன சின்ன விஷயங்களுக்கான இந்த மாரியான சில்லியான சின்ன சின்ன விஷயங்களுக்காக இங்க வரல, அங்கே வரல, சாப்பிட கூப்பிட்டேன் வரல, படத்துக்கு கூப்பிட்டேன் வரல, பார்க்குக்கு கூப்பிட்டேன் வரல, ஸோ இந்த மாரியான விஷயங்களுக்கு கோச்சுக்கிட்டு உங்கள விட்டு விலகி போற நண்பர்களோ, உங்கள விட்டுட்டு போற நண்பர்களோ ஒரு சிறந்த நண்பர்களா இருக்க மாட்டாங்க. சரிங்களா? எந்த ஒரு சூழ்நிலையிலயுமே உங்களுக்கான வெற்றிய மட்டும் பார்க்கிறவங்க தான் உங்களுடைய சிறந்த நண்பர்கள். உங்களுடைய குரோத்த பார்க்கிறவங்க தான் உங்களுடைய சிறந்த நண்பர்கள். சரிங்களா? ஸோ அத மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நெறைய ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க. நெறைய வேலைகள் வரும். திடீர்னு சீரியல் பார்க்கணும்னு தோணும். டிவி பார்க்கணும்னு தோணும். வீட்ல பக்கத்துல உள்ளவங்க வந்து பேச வருவாங்க. ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட உங்களுக்கு வந்து வேலைகள் வந்து இருக்கும். ஆனா எதுக்கெல்லாம் உங்கனால நோ சொல்ல முடியுமோ, அதுக்கெல்லாம் நோ சொல்லுங்க. சரிங்களா? அப்பதான் நீங்க வாழ்க்கையில வெற்றியாளர்கள்ல மிகப்பெரிய வெற்றியாளர்கள் ஆக முடியும். சக்சஸ்ஃபுல் பீப்பிளா இல்ல, வெரி சக்சஸ்ஃபுல் பீப்பிளா மாற முடியும். சரிங்களா? அதுக்கான ஒரே ஒரு மந்திரம், சே நோ டூ ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். சரிங்களா? அதுக்கு பழகிக்கங்க. ஓகேவா? முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு பழகிக்கோங்க. சரிங்களாப்பா? சரி ஓகே. ஸோ இன்றைய நாள வந்து நீங்க நல்லபடியா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். கண்டிப்பா இனி அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம கிளாஸஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரெகுலரா வந்து வீடியோஸ் வந்து வரும். சரிங்களா? ஸோ ரெடியா வந்து இருங்க.
ஸோ ஆல் த பெஸ்ட். எதுக்காகவும் வந்து தயங்காதீங்க. நம்ம செய்யக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க நம்மளுடைய வெற்றிய தீர்மானிக்கும். நீங்க நினைக்கலாம், "என்னப்பா நோ சொல்றதுனால என்ன பெரிய விஷயம் வந்துற போது?" அப்படின்னு வந்து நம்ம நினைக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும், ஒவ்வொரு செகண்ட் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு நுணுக்கமான விஷயங்களும் நம்மளுடைய வாழ்க்கைய வந்து பெரிய அளவுல வந்து மாற்றும். சரிங்களா? சின்ன சின்ன ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறது தான் அவ்வளோ பெரிய மலையே வந்து நம்ம ஏறி முடிக்கிறோம். ஓகேவா? ஸோ அத வந்து மனசுல வச்சுக்கோங்க. சிறு துளி தான் பெருவெள்ளம். சரிங்களா? ஸோ அதனால உங்களுடைய முயற்சிய இங்கேருந்து தொடங்குங்க. கண்டிப்பா உங்கனால முடியும். ஆல் த பெஸ்ட். நல்லபடியா படிங்க. ஸோ எத நெனச்சும் பின்வாங்காதீங்க. தைரியம் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை அத விட முக்கியம். ஸோ அதுல எந்தவித சாக்ரிஃபைஸும் வந்து பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு நீங்க தான் ஹீரோ. நீங்க சொல்றது தான் முடிவு. நீங்க எடுக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான முடிவு. சரிங்களா? ஸோ அத மத்தவங்களுடைய கைகள்ல நீங்க குடுக்காதீங்க. சரிங்களா? உங்க முடிவுகள, உங்கள் வாழ்க்கைக்கான முடிவுகள நீங்க எடுங்க. சரிங்களா? அத மத்தவங்க எடுக்க சொல்லி மத்தவங்க கையில வந்து குடுக்காதீங்க. சரிங்களாப்பா? சரி, ஓகே. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல சந்திக்கலாம். தேங்க் யூ. ஆல் த பெஸ்ட். நல்லபடியா படிங்க. நன்றி. வணக்கம்.